ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கோம் தெரியுது, ஃபுல்லாக எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிஃபோர் யூ மேக் தட் ஃபர்ஸ்ட் ஓட், இந்த 3 விஷயத்த மறந்துடாமல் பண்ணுங்கள். இல்லாட்டினா அந்த ஓட்டு நீங்கள் போய் போடுறதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், உங்களோட கேண்டிடேட் யாருன்றதை போய் பாருங்கள் அண்ட் அவங்கள பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ரைட் ஃப்ரம் ஹூ தே ஆர், வாட் இஸ் தேர் பேக்ரவுண்ட், வாட் ஹாஸ் பீன் தேர் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கூகுள்லையோ இல்லை பெர்ப்ளெக்சிட்டிலையோ போயிட்டு அந்த கேண்டிடேட் யார் என்னன்றதை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அண்ட் சும்மா ரேண்டமாக சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி என்ன இருக்குன்றதை பார்க்காம உண்மையிலேயே அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரின்றதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எந்த பார்ட்டி நல்லதுன்றதை விட அந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய உங்க தொகுதிக்கான அந்த கேண்டிடேட்டு யாரு என்னன்றதை அனலைஸ் பண்ணுங்க. 2வது விஷயமா, உங்க ஏரியால உண்மையிலே என்ன பிரச்சனைன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ரோடு பிரச்சனையா, இல்லை தண்ணி வர்றதுல பிரச்சனையா, கரண்ட் பிரச்சனையா, இல்லை ஒரு காலேஜுன்ற ஆங்கிள் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, இல்லை ஜாப்ன்ற கிடைக்கிற விஷயத்துல நிறைய பிரச்சனையா, இந்த மாதிரி எந்த லேயர்லாம் உங்க ஏரியாவில் பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து அந்த விஷயங்களெல்லாம் யார் அட்ரஸ் பண்றான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்து யார் இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றான்றதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னாலே வில் கெட் அ கிளியர் பிக்சர் ஆஃப் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. அது எந்த பார்ட்டின்ற திங்கிங்கை விட்டுட்டு அந்த ஏரியாவில் அவங்களுக்கு போட்டால் பெஸ்ட்டா இல்லையான்றதை ப்ரைமரியாக பாருங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி டயத்தில் நமக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வரும். இந்த பார்ட்டிக்கு பண்ணுங்க, இவங்களுக்கு போடுங்க ஓட்டு அப்படின்னு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வரும். பீட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், இல்லை நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருந்தால் இருக்கட்டும். பட் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்தையும் ஒரு 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 0.1% ஆஃப் ஒப்பீனியனை மட்டும் கன்சிடர் பண்ணி உங்களோட டிசிஷனை நீங்கள் ஃபைனலாக எடுங்க. ஓகேவா? கன்சிடரிங் ஆல் தி ஃபேக்டர்ஸ் உங்கள் டிசிஷனை எடுக்கும்போது தான் அட்லீஸ்ட் பை எண்ட் ஆஃப் த டே ஒரு ஓட்டுன்னு நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, நம்ம டிசைட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பவர் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இல்லை யாரோ சொன்னாங்க அதனால நான் போட்டேன் அப்படின்னா ப்ராப்ளி இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி பிகர் சென்ஸ் டு யூ டுமாரோ. ஸோ இன்றைக்கி உங்களோட ஃபஸ்ட்டு ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை பண்ணிவிட்டு போய் போடுங்க. அண்ட் மறக்காமல் வர்ற ஏப்ரல் 23 அன்னைக்கு போய் உங்களோட ஓட்டை மறந்துடாமல் கேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் உங்கள் ஓட்டை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பியர்ஸ் யாருக்கெல்லாம் ஓட்டர் ஐடியெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க எல்லாரையும் கொண்டு போய் ஓட் போடுறதுக்கு புஷ் பண்ணுங்கள். அண்ட் முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி இட்ஸ் அ ஹியூஜ் ஆடியன்ஸ். யூத்ன்றது உங்களோட பவரை தயவு செஞ்சு மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஏப்ரல் 23 உங்களோட ஓட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக பப்ளிக்கில் சொல்லுங்கள்.